வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட்டு, ரெகுலர் கிளாஸஸ்ஸு, அது இல்லாமல் தமிழ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம க்ரௌன் அகாடமி ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஸ்டடி மெட்டீரியலில் இருந்து நம்ம யூஜிடிஆர்பிக்கான கெமிஸ்ட்ரி யூனிட் 1 நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு வீடியோவில் அட்டாமிக் மாடல்ஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம். லாஸ்ட் 2 வீடியோலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல்லேருந்து ஆரம்பித்து சோமர்ஃபீல்டு அட்டாமிக் மாடல்லேருந்து நம்ம பேசியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த அட்டாமிக் மாடல்ஸ்லேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து அது தியரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மின்காந்த கதிர்வீச்சை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிளாங்க் குவாண்டம் தியரி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், இதில் இருந்து லாஸ்ட் இயர் வந்து, அதாவது லாஸ்ட் இயர் மீன்ஸ் டிஆர்பி வந்து 2023 கேட்ட கொஷின்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட இது. ஏன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டாலே பிளாங்க் குவாண்டம்ஸில் இருந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னாலே ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா? அதில் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் குவாண்டமும் டி ப்ராக்லியும் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹைசன்பர்க்குக்கு போவாங்க. சரிங்களா? அதில் பிளாங்க் குவாண்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷமும் நம்ம இதிலேருந்து கொஷின்ஸ் நிறையவே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எப்படிலாம் இதிலேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளார நம்ம போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு கிளாஸு சோமர்ஃபீல்டு அட்டாமிக் மாடல் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அடுத்தது மின்காந்த கதிர்வீச்சுனா என்னன்னு பேசியிருந்தோம். பிளாக் பாடி ரேடியேஷன் பேசியிருந்தோம், அதாவது கரும்பொருள் கதிர்வீச்சு, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போது நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பிளாங்க் குவாண்டம் தியரி. சரிங்களா? ஸோ பிளாங்கின் குவாண்டம் கொள்கை. சரிங்களா? ஸோ இந்த பிளாங்கின் குவாண்டம் கொள்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் பிளாங்க் அப்படின்றவர் தான் 1919, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம நார்மலாக வந்து அந்த கரும்பொருள் கதிர்வீச்சை பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா? என்னென்னு பேசியிருந்தோம், அதாவது லைட்டில் இருந்து வர எல்லா கதிர்வீச்சையும் எந்த ஒரு பொருள் வந்து அப்சர்வ் பண்ணுறதோ அந்த அளவு ரேடியேஷனை எமிட் பண்ணுறாங்க இல்லையா, அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், கரும்பொருள் கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற பொருளை சூடான பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா கதிர்வீச்சும் அப்சர்வ் பண்ணும் பொழுது நார்மலாகவே அந்த பொருளோட வெப்பநிலை வந்து என்னாகும், அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பல்பெலாம் வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ பல்பெலாம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து கரும்பொருள் கதிர்வீச்சுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூடான பொருட்கள் பரந்த அளவிலான அலைநீளங்கள் உடையவை, மின்காந்த கதிர்வீச்சை வெளியிடுகின்றன. சரிங்களா? அதிக வெப்பநிலையில் கதிர்வீச்சின் குறிப்பிடத்தக்க விகிதம் நிறமாலையின் கண்ணூர் பகுதியில் உள்ளது. சரிங்களா? என்ன சொல்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு லைட்டு நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு சூரியனிலிருந்து வர லைட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வெள்ளை நிற ஒளின்ட்டு. வெள்ளை நிற ஒளியில் எத்தனை கலர்ஸ் இருக்குது அப்படின்னா 7 கலர்ஸ் இருக்குது நம்ம அழகாக சொல்லுவோம், விப்ஜிஆர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது என்ன சொல்லணும், கண்ணூறு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது அலைநீளத்தை, ரொம்ப குறுகிய அலைநீளத்தை கொண்டு இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இரும்பு கம்பியை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு நல்லா ஹீட் பண்ணுறோம். நார்மலாக ஒரு இரும்பு கம்பியை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அது சிவப்பாக மாறும். சரிங்களா? ரெட் கலரில் மாறும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வெப்பநிலை அதிகரிக்க அந்த சிவப்பாக மாறுது இல்லையா, அதோட அடர்த்தியும் அதிகரிக்கும். நம்ம நார்மலாக பார்த்தது தான். ஸோ என்ன சொல்ல வரும் அப்படின்னா சிம்பிள், என்ன அப்படின்னா வெப்பநிலையோ அதாவது டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கும் பொழுது கதிர்வீச்சோட அளவும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரும். சரிங்களா? ஸோ அப்போது அதே தான் இங்கே இருக்கும் பாருங்கள். உதாரணமாக ஒரு இரும்பு கம்பியை உலையில் சூடாக்கினால் அது முதலில் மந்தமான சிவப்பு நிறமாக மாறும். பின்னர் வெப்பநிலை அதிகரிக்கும் போது, சரிங்களா, படிப்படியாக மேலும் சிவப்பு நிறமாக மாறும். சூடுபடுத்துவது தொடரும் பொழுது வெளிப்படும் கதிர்வீச்சு மென்மையாக மாறி பின்னர் வெப்பநிலை மிக ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மிகவும் செறிவடைகிறது. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறோன்னா, வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கண்டிஷன்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ரொம்ப அடர்த்தியான சிவப்பு நிறமாக மாறும் அந்த இரும்பு கம்பி. சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அலைநீளம் வந்து கதிர்வீச்சோட செறிவே
அதுக்கப்புறம் வந்து வெப்பநிலையும் பொறுத்து அதாவது டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு நார்மலாக ஒரு ஒளியோட அலைநீளம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலையை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது பொருளோட கதிர்வீச்சு என்ன ஆகுது? அதிகரிக்கிறது. சரிங்களா? இதில் இன்னொன்று வந்துடுது. என்ன அப்படின்னா மேலே நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம், கதிர்வீச்சானது உமிழப்படலாம் இல்லை உட்கவரப்படலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு போகும்பொழுது இங்கே பாருங்கள், உமிழப்படும் அல்லது உட்கவரப்படும் ஆற்றலானது தொடர்ச்சியாக அல்லாமல் மேலும் பகுக்க இயலாத குவாண்டம் எனப்படும் ஆற்றல் திணிக்கப்பட்டு சிறு சிறு கவனிங்க சிறு சிறு சிற்பங்களில் முழு மடங்குகளாக இருக்கின்றன. ஒளி அலைகள் என்பவை ஆற்றல் தணிக்கப்பட்ட சிறு சிறு பெட்டகங்கள் எனவும் விளக்கினார். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசணும், ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருளுக்கு, அதாவது இங்கே லைட்டை பாஸ் பண்ணுறோம். இப்படி லைட்டை பாஸ் பண்ணும் பொழுது சின்ன சின்ன துகளாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா கதிர்வீச்சு வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து இன்னொரு பொருளால் உட்கவரப்படுது இந்த கதிர்வீச்சு. இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், சிறு சிறு பெட்டகங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பிளாங்க் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அது எவ்வளோ ஆற்றல் வந்து இது உமிழப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு ஆற்றல் வெளியிடலாம். அப்படி வெளியிடும் பொழுது சிறு சிறு பெட்டகங்களாக இங்கே உட்கவரப்படுது. சரிங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒளி அலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தான் அவர் என்னன்னு சொன்னார், ஃபோட்டான்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபோட்டானுக்கும் தொடர்புடைய ஆற்றல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா E = Nhν. ஆக்சுவலாக இது என்ன, அதாவது E = Nhν. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், எத்தனை ஃபோட்டான்ஸ் வெளியே வருது அப்படின்னு சொல்கிற நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸு. ஹெச் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நம்மளுக்கு தெரியும் அந்த வேல்யூ 6.626 × 10⁻34. இது 10⁻34 ஜூல் செகண்ட். சரிங்களா? நியூ அப்படின்றது மின்காந்த கதிர்வீச்சோட அதிர்வு எண். சரிங்களா? அதாவது நியூ இஸ் நத்திங் பட் c/λ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசணும். சி வந்து ஒளியோட திசைவேகம், லாம்டா அப்படின்றத நம்ம என்னன்னு சொன்னோம், அலைநீளம். அப்போ பிளாங்க் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக E = Nhν. இதுதான் வந்து ஆற்றல். யாரோட ஆற்றல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உட்கவரப்பட்டு அந்த ஃபோட்டான் வெளியே வந்ததுங்களா, ஃபோட்டானோட ஆற்றல் தான் அவர் கொடுக்குறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒளிமின் விளைவு. சேம் அதே கான்செப்ட் தான். இதை நம்ம நேற்றே பேசணும். ஒளிமின் விளைவு, அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது என்ன, இந்த கான்செப்டே தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பொருள் வந்து என்ன பண்ணுது, கதிர்வீச்சை அப்சர்வ் பண்ணது, எமிட் பண்ணுது. அப்படி எமிட் பண்ணும்போது ஃபோட்டானாக வெளியே வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில இடத்துல லைட்டாக வெளியே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே பிளாங்க்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டானாக வெளியே வருது, சிறு சிறு பெட்டகங்களாக வெளியே வருது, அப்போ ஆற்றல் வெளியிடப்படுது, இந்த மாதிரி பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபோட்டான் வெளியே வராங்க இல்லைங்களா, அந்த வெளியே வரும்பொழுது ஆற்றல் வந்து வெளியே வருது இல்லைங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒளிமின் விளைவு. சரிங்களா? லைட்டு பட்டவனை அந்த பொருளானது, சரிங்களா, அந்த பொருளானது என்ன ஆகுது, அந்த லைட்டில் இருக்கிற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபோட்டானை எமிட் பண்ணுது. அந்த கண்டிஷனுக்கு ஒளிமின் விளைவுன்னு பேர். சரிங்களா? அதே தான். அதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹெட்ஸ். இப்போனா 1887 வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு பரிசோதனை மூலமாக. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில உலோகங்களை எடுத்துக்கிட்டார். அந்த உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியமாக இருக்கலாம், ருபிடியம், சீசியம், இந்த மாதிரி இருக்கிற உலோகங்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உலோகத்தோட மேலே லைட்டாக பாஸ் பண்ணுறாரு. அப்படி லைட்டாக பாஸ் பண்ணும் பொழுது உலோகத்தோட மேற்பரப்பில், நம்மளுக்கு உலோகம்னா தெரியும் என்ன இருக்க போகிறாங்க, அவங்களோட அணுக்கள் இருக்கும். அணுக்களுக்குள்ளார யார் இருப்பாங்க, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருப்பாங்க. சரிங்களா? லைட்டாக பாஸ் பண்ண உடனே அந்த லைட்டுக்குன்னு ஒரு அதிர்வெண் இருக்கும் இல்லைங்களா, அந்த அதிர்வெண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலோகத்தோட மேற்பரப்பில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது. இதை தான் ஒளிமின் விளைவுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம எமிட் ஆகிறத என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே ஹெட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த எமிட் ஆகிற அந்த ஃபோட்டானுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, அதாவது எலக்ட்ரான் ஒரு பேர். அதை நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா உலோகம் எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பிளாங்க்ஸ் வரைக்கும் நம்ம பேசுனது ஒரு கரும்பொருள், ஒரு பொருள், அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். சரிங்களா? இப்போ எடுத்துக்கிறது உலோகமாக எடுத்துக்கிறதுனால வெளியிடப்படுறது ஃபோட்டான் கிடையாது, எலக்ட்ரான். சரிங்களா? அப்படி எலக்ட்ரானாக உமிழப்படுது இல்லைங்களா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒளிமின் விளைவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம டயக்ராமில் கொடுத்துருப்போம் அழகாக, அதை பார்த்தா நம்மளுக்கு புரியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஹெட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு உலோகம் இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க, என்ன உலோகம் வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? லைட் வந்து இந்த உலோகத்து மேலே படுது. இந்த உலோகத்து மேலே பட்ட உடனே எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது. சரிங்களா? இவ்வளோதான். இந்த எமிட் ஆகிற எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டறியான், அதாவது டிடெக்டார் வச்சுருக்கிறோம். எலக்ட்ரான் வந்து விழுவுதா, அப்படி விழுவுற எலக்ட்ரானோட செறிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அம்மீட்டர்.
சார்ஜ் கண்டுபிடிக்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த செட்டப்பில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உலோகத்து மேலே லைட்டு பட்டோன்னே எலக்ட்ரான் எமிட் ஆகுது இல்லைங்களா? இதை தான் நம்ம ஒளிமின் விளைவுன்னு சொல்கிறோம். சரி, அப்படி உலோகத்து மேலே படும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகுது, ஓகே. இப்போ இந்த லைட்டுக்கு ஒரு அதிர்வெண் இருக்கும், சரிங்களா? இந்த உலோகத்துக்கும் ஒரு அதிர்வெண் இருக்கும் இல்லைங்களா? அப்போது இப்போ நான் கேட்குற கொஷின்ஸ் கொஞ்சம் கவனிங்க. லைட்டுக்கு ஒரு அதிர்வெண் இருக்கும், அந்த அதிர்வெண் உலோகத்து மேலே படும் பொழுது, சரிங்களா, இந்த லைட்டோட அதிர்வெண்ணை விட இந்த உலோகத்தில் இருக்கிற அதிர்வெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அதை நியூ ஜீரோன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட அதிர்வெண், உலோகத்தோட அதிர்வெண் கம்மியாக இருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் இது எலக்ட்ரானை, அதாவது உலோகம் எலக்ட்ரானை எமிட் பண்ணும். சரிங்களா? ஒருவேளை இது உலோகத்தோடது, சரிங்களா, நியூ ஜீரோ அதிகமாக இருந்து நியூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, நியூன்றது லைட்டோட அதிர்வெண் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ லைட்டாக அந்த உலோகத்தை மேலே பாஸ் பண்ணாலும் எலக்ட்ரானை உமிழப்படாது. ஸோ அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதாவது என்னது செலுத்துகிற ஒளியோட அதிர்வெண் உலோகத்தோட அதிர்வெண்ணை விட அதிகமாகவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ இருந்தால் மட்டும்தான் ஒளிமின் விளைவு நிகழும். இந்த கான்செப்ட் மட்டும்தான் இங்கே நம்ம பேச போகிறோம். சரிங்களா? இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த தியரியை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். சரிங்களா? என்னோட தியரி நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவ்வளோதான், இந்த கான்செப்ட் இப்போ நம்ம பேசின கான்செப்ட் தான் இந்த தியரிக்குள்ளார இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், உலோகங்கள் நம்ம பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதில் நடக்கிறது தான் ஒளிமின் விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒளிக்கற்றையை மேற்பரப்பில் தாக்கியவுடன் எலக்ட்ரான்கள் உலோக மேற்பரப்பிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. சரிங்களா? அதாவது தாக்குவதற்கும் உலோக மேற்பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்றுவதற்கும் இடையில் எந்தவித காலதாமதமும் இல்லை. ஃபஸ்ட்டு, சரிங்களா, ஜஸ்ட்டு லைட்டாக பாஸ் பண்ணுறோம், எந்தமே நம்ம டைம்லாம் எதுவும் கொடுக்கறது கிடையாது. அப்போது வெளியேற்றப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒளியின் செறிவு அல்லது பிரகாசத்திற்கு நேர்மாறு விகிதத்தில் இருக்கும். சரிங்களா? எலக்ட்ரானோட அடர்த்தி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, எலக்ட்ரானோட எண்ணிக்கை அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளியோட செறிவுக்கு. அதாவது நம்ம எவ்வளோ லைட்டாக பாஸ் பண்ணுறோமோ, லைட்டு பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த லைட்டோட அடர்த்திக்கு நேர்விகிதத்தில் எலக்ட்ரானோட எண்ணிக்கை இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒரு சிறப்பியல்பான குறைந்தபட்ச அதிர்வெண் உள்ளது. இதை தான் நான் சொன்னேன், நியூ நாட். சரிங்களா? ஒவ்வொரு உலோகத்திற்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி அதிர்வெண் இருக்காது. இப்போ நம்ம ருபிடியம் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு அதிர்வெண் இருக்கும், சோடியம் எடுத்துக்கிட்டோன்னா அதற்கு ஒரு அதிர்வெண் இருக்கும். சரிங்களா? அப்போது இது பயன் தொடக்க அதிர்வெண் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு கீழ் ஒளியின் விளைவு ஏற்படுவதில்லை. அதற்கு கீழ்னா நம்ம உலோகத்தோட அதிர்வெண்ணுக்கு கீழே இருக்கிற லைட்டுக்கு அதிர்வெண் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒளிமின் விளைவு நடக்காது. சரிங்களா? நம்ம உலோகத்துக்கு என்ன அதிர்வெண் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ இருக்கிற அதிர்வெண் கொண்ட ஒளியை அந்த உலோகத்தோட மேற்பரப்பில் செலுத்தும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு ஒளிமின் விளைவு நடக்கும். சரிங்களா? அதை தான் நம்ம சொல்கிறோம் உமிழப்படும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. அப்போ எதுக்கு நேர்த்தகவலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், அதிர்வெண்ணோட ஒளியோட அதிர்வெண்ணுக்கு நேர்த்தகவலை இருக்கும். சரிங்களா? அப்போது ஒரு அதிர்வெண்ணில் வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட இயக்க ஆற்றலுடன் வெளிப்படுகிறது. இது அடுத்த கண்டிஷனுக்கு நம்ம வரும். இப்போது லைட்டாக பாஸ் பண்ணிட்டோம், உலோகத்தோட மேற்பரப்புலேருந்து எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்படி வர்ற எலக்ட்ரானுக்கு ஒரு இயக்க ஆற்றல் இருக்கும் இல்லைங்களா, மூமெண்ட் இருந்தால் தானே அது வந்து எமிட் ஆகுது. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும், அதுதான் நம்ம இயக்க ஆற்றல்னு சொல்லுவோம். இயக்க ஆற்றலுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும், 12mv². சரிங்களா? இதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஒளியின் அதிர்வெண் அதிகரிக்கும் பொழுது இந்த எலக்ட்ரானின் ஆற்றலும் அதிகரிக்கும். சரிங்களா? மேலும் ஐன்ஸ்டீன் 1905 பிளாங்கின் மின்காந்த கதிர்வீச்சில் குவாண்டம் கோட்பாட்டை ஒரு தொடக்க புள்ளியாக பயன்படுத்தி ஒளிமின் விளைவை விளக்கினார். அடுத்தது ஐன்ஸ்டீன் வராரு. சரிங்களா? ஃபோட்டான் துகள்களின் ஒரு கற்றையை அதே வேகத்தில் ஒரு உலோக மேற்பரப்பில் மோத செய்வதால் ஆற்றலானது வெளியிடுகிறது. போதுமான ஆற்றல் கொண்ட ஃபோட்டான் உலோகத்தில் அணுவில் ஒரு எலக்ட்ரானை தாக்கும் பொழுது அது மோதலில் அதன் ஆற்றலை உடனடியாக எலக்ட்ரானுக்கு மாற்றுகிறது மற்றும் எலக்ட்ரான் எந்த நேர தாமதமின்றி வெளிப்படுகிறது. சரிங்களா? லைட்டை நம்ம பாஸ் பண்ணும் பொழுது உலோகத்தில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து உடனே நம்ம அந்த லைட்டில் இருக்கிற எனர்ஜியை எடுத்துக்கிட்டு, சரிங்களா, எனர்ஜியை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரானாக உமிழப்படுது. ஸோ அப்போது
ஃபோட்டான் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக ஆற்றல் கொண்டிருக்கும் பொழுது, அதாவது ஃபோட்டான்றது இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டை பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த லைட்டில் இருக்கிற ஆற்றலை தான் இவங்க ஃபோட்டான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலோகத்தில் இருக்க எலக்ட்ரானுக்கு அதிக ஆற்றலாக மாற்றப்பட்டு அந்த எலக்ட்ரான் வெளியே வராங்க இல்லையா, அப்போ அது இயக்க ஆற்றலாக ஆகிடுது. சரிங்களா? நார்மலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாலை ஒரு செவுத்தில் அடிக்கணும், திரும்ப ரிட்டன் வருது இல்லைங்களா, அப்போ என்ன ஆகும், அதில் பட்டுட்டு அந்த ஃபோர்ஸில் தான் அவங்க ரிட்டன் வராங்க. சரிங்களா? அப்போ அந்த வாலுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஹார்ட்னஸ் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி தான் அந்த உலோகத்துக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும். இந்த லைட்டு வந்து அந்த உலோகத்தில் பட்ட உடனே அந்த ஆற்றலையும் எடுத்துக்கிட்டு, லைட்டோட ஆற்றலையும் எடுத்துக்கிட்டு அதிவேகமாக வெளியே வராங்க எலக்ட்ரானு. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரானோட இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வெளியேற்றப்படும் எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் மின்காந்த கதிர்வீச்சின் அதிர்வெண்ணுக்கு நேர்மாகத்தில் இருக்கும். கண்டிப்பாக நேர்விகிதத்தில் தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் மின்காந்த கதிர்வீச்சின் அதிர்வெண்ணுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மோதிய ஃபோட்டான், அந்த ஃபோட்டான் லைட்டில் இருக்கிறாங்களே இல்லை, அந்த ஃபோட்டானுக்கு ஹெச்இன்யூ, அவங்களுக்கு இருக்கிற ஆற்றல் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹெச்இன்யூன்னு சொல்கிறோம். யாருக்கு? ஃபோட்டான், லைட்டில் இருக்கிற ஃபோட்டானுக்கு. சரிங்களா? இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, உலோகத்தை மேலே மோதுறதுனால உலோகத்துக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும் இல்லைங்களா, வித் அதிர்வெண்ணோட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ நாட் இல்லைங்களா உலோகத்தில் இருக்கிறதுக்கு, அவங்கக்கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து என்னன்னு சொல்கிறோம், ஹெச்இன்யூ நாட்டுன்னு சொல்கிறோம். ப்ளஸ் அது கூட எலக்ட்ரான் வெளியே வரும்போது ஒரு இயக்க ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ½ mv² அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு இவங்களோட ஃபார்முலாவை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள். ஸோ ஹெச்இன்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஹெச்இன்யூ0 + ½ mv². சரிங்களா? இங்கே எம்ன்றது எலக்ட்ரானோட மாசு, அதனால் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு நல்லாவே புரியும் என்ன அப்படின்னா, ஹெச்இன்யூ0 அப்படின்றது உலோகத்துக்கிட்டோட ஆற்றல். சரிங்களா? அவங்கக்கிட்ட இருக்கிற குறைந்தபட்ச அதிர்வெண் தான் நியூ0ன்னு சொல்கிறோம். ப்ளஸ் எலக்ட்ரான் வந்து வெளியே வரதுனால அவங்கக்கிட்ட இருக்கிற இயக்க ஆற்றலை ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் டோட்டலாக நம்ம ஈன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒளிமின் விளைவில் நடக்கிற ஆற்றல் அப்படின்னா. சரிங்களா? இதை வச்சு கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஒளிமின் விளைவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அல்ல அதில் இருக்கிற ஆற்றலை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே நம்ம எப்போ மாதிரி E = hυ போடக்கூடாது. சரிங்களா? ஒளிமின் விளைவு அந்த வார்த்தை இருந்தாலே ஹெச்இன்யூ0 + ½ mv², இந்த ஃபார்முலா தான் ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம போடணும். ஏன்னா லாஸ்ட் இயர்லேயும் இதை வச்சு ஒரு கொஷின்ஸும் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ME என்பது எலக்ட்ரானின் நிறை மற்றும் V என்பது வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரானுடன் தொடர்புடைய வேகம். சரிங்களா? அதிக செறிவுடைய ஒளிக்கற்றையானது அதிக எண்ணிக்கையிலான ஃபோட்டானை கொண்டுள்ளதன் விளைவாக வெளியேற்றப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை எப்படி இருக்கும், கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இதில் இருந்தும் நம்மளுக்கு கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரலாம். சரிங்களா? ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பாஸ் பண்ணுற லைட்டோட செறிவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, செறிவு அதிகமாக இருந்தால் லைட்டோட அதிர்வெண்ணும் கண்டிப்பாக அதிகமாக தானே இருக்கும். சரிங்களா? அப்போ அதிர்வெண் அதிகமாக இருக்கும் பொழுது உலோகத்தை மேலே படும்போது என்ன ஆகும், எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், அதிர்வெண், அதாவது ஒளியோட அதிர்வெண்ணுக்கு எலக்ட்ரானோட எண்ணிக்கை, உமிழப்படும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை நேர்விகித தொடர்புடையது. அப்போ அதிர்வெண் அதிகரிச்சது அப்படின்னா எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமாகும். சரிங்களா? இதெல்லாம் தியரி கொஷின்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அதாவது இதில் சம்மு மட்டும்தான் கேட்பாங்க, நம்மளால சொல்ல முடியாது. சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தியரி பேசிக்காக போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒளிமின் விளைவுனா நான் ஒரு கான்செப்டாக சொல்கிறேன் பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளிமின் விளைவு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. லைட்டாக நம்ம ஒரு பொருள் மேலே பாஸ் பண்ணுறோம், உலோகத்து மேலே பாஸ் பண்ணுறோம், அப்போ எலக்ட்ரான் உமிழப்படுறது தான் ஒளிமின் விளைவுன்னு சொல்கிறோம். அப்படி லைட்டாக பாஸ் பண்ணும்பொழுது உலோகத்துக்கு மேலே அந்த உலோகத்தில் இருக்கிற அதிர்வெண்ணுக்கு அதிகமாகவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ நம்ம பாஸ் பண்ணுற லைட்டோட அதிர்வெண் இருக்கணும். அப்போ தான் ஒளிமின் விளைவு நடக்கும். அந்த உலோகத்தோட அதிர்வெண்ணுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒளிமின் விளைவு நடக்காது. நெக்ஸ்ட்டு, அதிர்வெண்ணுக்கு நேர்விகித தொடர்புடையது எலக்ட்ரானோட எண்ணிக்கை. யாரோட அதிர்வெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒளியோட அதிர்வெண்ணுக்கு. சரிங்களா? இந்த ஒளியோட அதிர்வெண் அப்படின்றத சில டைம் ஃபோட்டான்ஸ்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒளியில் இருக்கிற ஃபோட்டான் வந்து உலோகத்தை மேலே படுது அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒளிமின் விளைவில் ஆற்றலை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா E = hυ + ½ mv². இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, கணக்கீடு. இதில் சம் ஒன்று பார்க்கலாம் நம்ம. சரிங்களா?